வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். காலம் உடன் வரும் உரைநடை. உழவும் நெசவும் பல தமிழர்களோட வாழ்வோடு பிணைந்தது. மக்களோட பசியை போக்குது. நெசவு மக்களோட மானத்தை காக்குது. நெசவு தொழிலாளர் இரவும் பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள். நெசவு தொழிலாளர் வாழ்வை விளக்குற ஒரு கதை. நான் ஒரு நாளை மறுநாளுக்குள்ள லாரி பிடிச்சு சரக்கு ஏத்தணும் தூத்துக்குடி துறைமுகத்துல. அனந்திகா நிறுவனத்துக்கு இன்னும் மிச்ச மீதிகளா வர வேண்டிய துணிகள் தறிகளாக இருந்துச்சு. தொலைபேசி உடனே அழைத்தது. அனந்திகாவில இருந்து பேசுறவங்க, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள லாரி ஏத்துன்னு சீக்கிரமா முடியுங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாவு பிணைக்க கூட ஆள் இல்லைன்னா, நம்ம சிரமம் தெரியாதடா, புதுசா பேசுறீங்க, எப்படியாச்சும் ஒட்டி வச்சிருங்க, நாளைக்கு 2 மணிக்கு நம்ம டெம்போ உங்க பட்டறைக்குன்னு சொல்றாங்க. தொலைபேசியோட துண்டிக்கப்பட்டுச்சு. உச்சா நரம்பு துண்டித்தால் போல் இருந்தது சுப்பிரமணிக்கு. நேரம் இப்போது 11. பாவு பிணைக்க ரங்கன் இருந்தா பரவாயில்ல, அவனும் இல்லை. 4 தறிகள் ஓடிக்கிட்டுச்சு. மாணிக்கம் ஓட்டுகிற தறியில் சற்று நேரத்தில் பாவு தீந்துடும். மிச்சம் கொஞ்சம் நூல் வச்சு அடுத்த பாவையும் பிணைந்து விட்டா நாளைக்கு ஓடி அடைத்து விடும். பாவு பிணைக்க ஆள் வேணும். இப்போது நண்பன் ரகுவோட குமரன் டெக்ஸ்டைல் யாராவது இருப்பாங்க. இது மாதிரி அவசர காலத்துக்கு ஆபத்து போன ரகுநாதன். பாவு பிணைக்க 2 ஆளாச்சும் கிடைச்சா வேலை விரைவில் முடியும். அவன் அப்படின்னு நினைச்சிட்டு ரகுவை பார்க்க போறான். அப்ப பாவு பிணைக்க ஆள் வேணும், உடனே யாராவது அனுப்புன்னு. இங்க யாரும் இருக்காங்கன்னா இங்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றான். சுப்பிரமணி முகம் சோர்ந்து விடுறத பார்த்துட்டு, உனக்கு மாயலுக்கு தெரியுமா இங்க தறி ஓட்டுற ஆள் என்று கேட்டான். ஆமா, தக்கத்திக்காரன்னு. அந்த ஆளு சம்சாரமும் வீட்டுலதான் இருப்பாங்க, நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு போ, சம்பளம் சேர்த்து போட்டு கொடுவேன். எழுதுப்புன்னு இப்ப நடுராத்திரில போய் பேய்களோட தூங்கும் இந்த நடுராத்திரில போய் புதிய ஒரு பொண்ணை வேலைக்கு கூப்பிடுறது கூப்பிட்டு சுப்பிரமணி தயங்கினான். பாவு ஓடணுமா இல்ல வேண்டாமா? அவங்க வந்தாலும் நீ விட மாட்ட போல இருக்கே. சரி, இப்ப இங்க வேலை இல்லைன்னா நானே வந்துடுவேன். மாயலகிட்ட ரகு சொன்னார்னு சொல்லு, அனுப்பி வைப்பாரு. மாயலகன் வீட்டை கண்டுபிடிச்சு சுப்பிரமணி கதவை தட்டினா. மாயலகன் கதவை தர கண்களை இறுக்கி பார்த்துட்டு புன்னகைத்தான். பாவு பிணைக்கணும்பா, ரொம்ப அவசரம், இங்க பற்ற ஆளு ஊருக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதானுங்க, இதோ வர்றேன். அதுக்கப்புறம் அடுத்த 20 நாள் மாயலகை பார்த்தால் அவள் கண்கள் இவர்கிட்ட எதுவும் கடன் வாங்கியிருக்கியா என்றான். பாவு பிணைக்க கூட்டிட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் கார்ல வந்தீங்களான்னு கேட்டது. குழந்தைய தூக்கிட்டு வெளியில இறங்கினா. சுப்பிரமணி மாயலை பார்த்து, மாயலுக்கு வர்றா அப்படின்னா, நான் எதுக்குன்னே காவலா, ஷிப்ட் காலை முதல் ஷிப்டுக்கு போகணும், நீங்க கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு. சுப்பிரமணி வெளியே காரின் பின் கதவை திறந்து உச்சமாய் உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போனான். பட்டறைக்கு சுப்பிரமணி காரை செலுத்தினான். அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு போனாங்க. போனதுக்கு அப்புறம் பெட்ஷீட் அடிச்சு குழந்தைய படுக்க வச்சுட்டு அவளும் தூங்கிட்டா. அதன் பிறகு தறியோட அருகு நூல்களை முடிச்சுட்டு இணைக்க ஆரம்பித்தாள் உச்சமா. சொந்த ஊரு உசிலம்பட்டி, பக்கம்ல கிருஷ்ணாபுரம், சீமைக்கருவல் முக்கெல்லாம் அதிகமா இருக்கிற ஊரு. மாயலகு கோம்பை தொழுவுக்காரன். கோம்பை தொழுவுன்னா வெள்ளிமலை அடிவாரத்துல இருக்குது. வருஷ நாட்டு மலை தொடர்ச்சி கண்டனூர் எல்லை தாண்டி இருக்கு. அங்கிருந்தா 3 மாவட்டங்களை தாண்டி மாயலகு வெள்ளைக்கோயிலுக்கு தான் தறி ஓட்ட வருவான். கொஞ்சம் காசு பிடித்ததும் சோம்பை தொழுவுக்கு போய் சுற்றி கொண்டிருக்கும். எதிர்கால நலன்களை எடுத்து பேசி வெள்ளைக்கோயில் குடும்பத்துடன் வர செஞ்சான். வீடு முதலான ஏற்பாடுகள் முடித்த பின் மாயலுக்கு இது பரவாயில்ல என்று தோன்றியது. அதன் பிறகு எல்லாம் அங்க இருந்து அந்த தறியெல்லாம் ஓட்டி அவனோட உழைப்பை இது பண்ணிட்டான். மாயலகு இது பண்ணிட்டா, மாயலகோட மனைவி. அதன் பிறகு குழந்தை ஒரு விதமா பிறை வடிவத்துல இருந்துச்சு. இப்ப இதுல என்ன அப்படின்னா, முழுமையா அந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, உச்சமா எந்த புள்ளியில் துவங்கினால் என தெரியாதபடி வீட்டுக்காரியங்கள் முளைத்து விட்டால் குழந்தை இதற்குள் விழித்து விட்டது. அப்ப உச்சமா உள்ளிருந்து வாங்கன்னே விடையளித்து தலையாட்டினான். சுப்பிரமணி எதிர்பாராம டாட்டா என்று குழந்தையின் குரல் கேட்டது. பதிலுக்கு தலை சேர்த்துட்டு காரை கிளப்பினான். அப்ப கடன் அந்த உழைப்பு அப்படிங்கிறது உழைப்பதற்காக அவன் அவசரமாக தேர்ந்தெடுத்த ஆளும் கிடைத்து அவன் சரியாக வேலையை முடித்தான். இப்ப இது என்ன அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிறது உழைக்கணும் அப்படின்னு என்ன இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அதுக்கான தொழிலாளிகள் கட்டாயம் கிடைப்பாங்க அப்படிங்கிறதான் இதுல சொல்றாங்க. இது யாரு அப்படின்னா, கன்னிவாடி ஸ்ரீரங்காயின் சிவக்குமார், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில பிறந்தவர். சிறந்த சிறுகதை இதன் எழுத்தாளர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியுள்ளவர். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். கன்னிவாடி
குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். அவர் எழுதிய சிறுகதையில ஒண்ணு. இது ஒரு சிறுகதை மாதிரிதான். இந்த கதை அளவலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நெசவுக்கு அவசரமா கூப்பிட்ட ஒரு ஆள் அந்த இரவிலும் கிடைத்து அவன் சரியான வேலையை முடித்தான். அவங்க 2 பேரோட கதையும் இதுல சொல்றாங்க. நன்றி.